ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ட்ரெஷர். நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நாப்பிரல் பயிற்சி. அது வேற ஒன்றும் இல்லைங்க, டங் ட்விஸ்டர்ஸ் தான். தமிழ்ல இருக்கக்கூடிய பிரபலமான 10 நாப்பிரட்டு வாக்கியங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு வாக்கியத்தையும் குறைச்சலா 3 தடவை திக்காம ஃபாஸ்டா சொல்றது தான் நாம எடுத்துக்க போற டாஸ்க். அது சரி, இது சொல்றதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா யூஸ் இருக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட நாக்குக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பயிற்சி. தமிழ் பேசுறதுக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் ஒரு சிறந்த பயிற்சியா இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம மூளைக்கும் ஒரு சிறந்த பயிற்சியா இது இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதலாவதா பார்க்க போற டங் ட்விஸ்டர், 2 செட்டு சோள தோசையில 1 செட்டு சோள தோசை நம்ம வீட்டு சொந்த சோள. இப்போ இதை ஃபாஸ்டா 3 டைம்ஸ் பார்க்காம சொல்லணும். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 செட்டு சோள தோசையில 1 செட்டு சோள தோசை நம்ம வீட்டு சொந்த சோள. 2 செட்டு சோள தோசையில 1 செட்டு சோள தோசை நம்ம வீட்டு சொந்த சோள. 2 செட்டு சோள தோசையில 1 செட்டு சோள தோசை நம்ம வீட்டு சொந்த சோள. வாவ், பர்ஃபெக்ட். நான் கரெக்டா சொல்லிட்டேன். உங்களுக்கும் சொல்ல முடிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க அடுத்த டங் ட்விஸ்டர் பார்க்கலாம். நம்ம இரண்டாவதா பார்க்க போற டங் ட்விஸ்டர், அங்கத்தில் தங்கம் தொங்க சங்கத்தில் சேர சிங்கத்தில் வந்தான் மங்கள நாட்டு அங்கத பாண்டியன். இப்போ இதை ஃபாஸ்டா 3 டைம் சொல்லலாமா? முக்கியமான விஷயம் என்னன்னா பார்க்காம சொல்லணுங்க. அப்பதான் உங்களுக்கு மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சியா இது அமையும். ட்ரை பண்ணலாமா? ரெடி? அங்கத்தில் தங்கம் தொங்க சிங்கத்தில் ஏறி வந்தான் மங்கள நாட்டு அங்கத பாண்டியன். ஓ, சங்கத்தில் சேருங்கிறத நான் விட்டுட்டேன். ஓகே, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். அங்கத்தில் தங்கம் தொங்க சங்கத்தில் சேர சிங்கத்தில் வந்தான் மங்கள நாட்டு அங்கத பாண்டியன். அங்கத்தில் தங்கம் தொங்க சிங்கத்தில் ஏறி வந்தான் சங்கத்தில் சேர மங்கள நாட்டு அங்கல பாண்டியன். ஓ சாரி, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது பார்க்காம சொல்லும்போது. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க விடாம ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது ஒரு சிறந்த ப்ராக்டிஸா இருக்கும். உங்களால இதை சொல்ல முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. வாங்க நெக்ஸ்ட் டங் ட்விஸ்டர் பார்க்கலாம். மூணாவதா பார்க்க போற டங் ட்விஸ்டர், நெட்ட கொக்கு போட்ட முட்டை கெட்ட முட்டை, குட்டை கொக்கு இட்ட முட்டை ஓட்ட முட்டை. என்னங்க இது நெட்ட குட்டை முட்டைன்னு வருது? பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு தடவை நல்லா படிச்சுக்கலாம், அப்புறமா நம்ம ஃபாஸ்டா ட்ரை பண்ணலாம். நெட்ட கொக்கு போட்ட முட்டை கெட்ட முட்டை, குட்டை கொக்கு இட்ட முட்டை ஓட்ட முட்டை. ஓகே, ரெடியா? இதை மட்டும் உண்மையாவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜீனியஸ் தான். ட்ரை பண்ணலாமா? நெட்ட கொக்கு போட்ட முட்டை கெட்ட முட்டை, குட்டை கொக்கு இட்ட முட்டை ஓட்ட முட்டை. நெட்ட கொக்கு போட்ட முட்டை ஓட்ட முட்டை, குட்டை கொக்கு இட்ட முட்டை நல்ல முட்டை. நல்ல முட்டைன்னு எங்க இருந்துப்பா வந்துச்சு? ஓகே, நான் இருந்தாலும் ட்ரை பண்றேன் இன்னொரு டைம். நெட்ட கொக்கு போட்ட முட்டை கெட்ட முட்டை, குட்டை கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை. சாரி, எனக்கு வரல. பட் உண்மையாவே இதை சொல்லியிருந்தவங்க கண்டிப்பா ஜீனியஸ் தான். உங்களுக்கு ரியலா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வாங்க நெக்ஸ்ட் டங் ட்விஸ்டர் பார்க்கலாம். நம்ம நாலாவதா பார்க்க போற டங் ட்விஸ்டர், யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை. பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கு. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எத்தனை பேர் கரெக்டா சொல்றோம்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை, யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை. பரவாயில்ல, நான் ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அடுத்த டங் ட்விஸ்டர் பார்க்கலாமா? நாம அஞ்சாவதா பார்க்க போற டங் ட்விஸ்டர், சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சரிக்கு விழுந்தும் முறுக்கு மீசை இறங்கவில்லை. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணலாம். சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சரிக்கு விழுந்தும் முறுக்கு மீசை இறங்கவில்லை. சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சரிக்கு விழுந்து முறுக்கு மீசை இறங்கவில்லை. சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் கருகி விழுந்தும் இருக்கு மீசை இறங்கவில்லை. என்னடா இந்த பொண்ணு இப்படி உளறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்லி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதுல இருக்க காம்ப்ளெக்சிட்டி நல்லா புரியும். ஓகே, அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் விடுங்க. நம்ம அடுத்த டங் ட்விஸ்டர் ட்ரை பண்ணலாம். ஆறாவதா நம்ம பார்க்க போற டங் ட்விஸ்டர், கொழுத்த மழையில் வாழைத்தோப்பை எட்டி பார்த்த பழுத்த கிழவி இலை வழுக்கி கீழே விழுந்தாள். அப்பா, தமிழோட சிறப்புழகரம் நிறையவே வந்திருக்கு. இதை கொழ கொழ வளன்னு இல்லாம எந்த அளவுக்கு நம்ம சொல்றோங்கிறது தான் மெயின் சேலஞ்ச். ஆக்சுவலா பார்க்காம சொல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஓகே, இன்னொரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு நம்ம பார்க்காம ட்ரை பண்ணலாமா? கொழுத்த மழையில் வாழைத்தோப்பை எட்டி பார்த்த பழுத்த கிழவி இலை வழுக்கி கீழே விழுந்தாள். ஓகே, ரெடியா?
கொழுத்த மலையில் வாழைத்தோப்பை எட்டி பார்த்த பழுத்த கிழவி இலை வழுக்கி கீழே விழுந்தாள். கொழுத்த மலையில் வாழைத்தோப்பை எட்டி பார்த்த பழுத்த கிழவி இலை வழுக்கி கீழே விழுந்தாள். கொழுத்த மலையில் வாழைத்தோப்பை எட்டி பார்த்த பழுத்த கிழவி இலை வழுக்கி கீழே விழுந்தாள். கொழுத்த மலையில் வாழைத்தோப்பை எட்டி பார்த்த பழுத்த கிழவி இலை வழுக்கி கீழே விழுந்தாள். சூப்பர்ல. நான் 3 தடவைக்கு மேலேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களால இதை சொல்ல முடிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த ட்விஸ்டர் பார்க்கலாம். 7ஆவதா நம்ம பார்க்க போற டங் ட்விஸ்டர், வட்டமான பட்டம் விட்டான் தட்டையான குட்டை பையன். இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குல்ல, ட்ரை பண்ணலாமா? வட்டமான பட்டம் விட்டான் தட்டையான குட்டை பையன், வட்டமான பட்டம் விட்டான் தட்டையான குட்டை பையன், வட்டமான பட்டம் விட்டான் தட்டையான குட்டை பையன். சூப்பர். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கும் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த டங் ட்விஸ்டர் பார்க்கலாமா? 8ஆவதா நம்ம பார்க்க போற டங் ட்விஸ்டர், நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை தீஞ்ச தோசை. ஓகே, ட்ரை பண்ணலாமா? நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை தீஞ்ச தோசை. ஓகேவா? சூப்பர்ல. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். 9ஆவதா நம்ம பார்க்க போற டங் ட்விஸ்டர், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? என்னங்க தலை சுத்துதா? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? ஓகே, இது ஒரு விசு படத்துல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான டங் ட்விஸ்டர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புதுசு கிடையாது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இன்னொரு தடவை கோத்ரூ பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ஆக்சுவலா. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியருக்கு வைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியருக்கு எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து வைத்தியம் பார்ப்பாரு? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வந்து வைத்தியர் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு? ரொம்பவே வளரிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு இதுல ஒரு கஷ்டம் தெரியும். ஓகே, அடுத்த டங் ட்விஸ்டர் பார்க்கலாமா? 10ஆவதா நாம பார்க்க போற டங் ட்விஸ்டர், அவள் அவள் அளந்தாள், இவள் அவள் அளப்பாள், இவள் அவள் அளந்தாள், அவள் அவள் அளப்பாள், அவளும் இவளும் அவள் அளக்காவிட்டால் எவள் அவள் அளப்பாள்? எவ எது அளந்தா எனக்கு என்னடான்னு கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் கேட்கப்படாது. ஆக்சுவலா இந்த டங் ட்விஸ்டரோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, லகர லகர வேறுபாடு அறிதல் தான். உங்களோட குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பா சொல்லி கொடுங்க. அவங்க எந்த அளவுக்கு தமிழை சரளமா உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க மூளைக்கும் ஒரு சிறந்த பயிற்சியா அமையும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எத்தனை டங் ட்விஸ்டர்ஸ் வந்து திக்காம நீங்க சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர்.